டிட்டாச் ஃப்ரம் த நாய்ஸ். சத்தத்திலிருந்து டிட்டாச் ஆயிருங்க. டிட்டாச்னா என்ன? வெளியே வந்துருங்க அப்படின்னு அர்த்தம். ஒன் ஆஃப் த பிரைமரி ட்ரைட்ஸ் அப்படின்னா என்ன? பை பர்த்தே அவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பை ஹேபிட். என்னடா அவங்ககிட்ட அவர் வந்து பயங்கரமான ஆள் போச்சே, என்ன மாதிரியான ஆள் தெரியுமா, ரொம்ப திறமைசாலி, அவர்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இது ஒன் ஆஃப் த பிரைமரி ட்ரைட்ஸ் ஆஃப் வேர்ல்டு கிளாஸ் பர்ஃபார்மர்ஸ் இன் பிஸ்னஸ் அண்ட் இன் லைஃப் இஸ் their எபிலிட்டி டு டிட்டாச் ஃப்ரம் த நாய்ஸ். முக்கியமான நல்ல விஷயம், ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய முக்கியமான ஒரு காமன் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அப்சர்வ் பண்ணோம்னா, அவங்ககிட்ட பை பர்த்லேயே டிட்டாச் ஃப்ரம் த நாய்ஸ், சில நாய்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வராங்க. என்ன நாய்ஸ்னா என்ன? ஈச் டே நாய்ஸ் சச் as லிட்டில் கிரைசஸ். நாய்ஸுங்கிறது இவர் இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சச் as லிட்டில் கிரைசஸ், மைனர் இன்டரப்ஷன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பெக் ஃபார் அவர் அட்டென்ஷன். சின்ன சின்ன பிரச்சனைகள், நடுவில் ஏதாவது ஒரு இன்ட்ரப்ஷன், அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன். யாரோ அவங்க பேசுகிறாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்படியா, யார் அவன் அப்படி தானே, அவன் என்ன போயிருப்பான நேரம் அப்படின்னு அப்படியே அப்படியே போயிடுறது, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் நாய்ஸ்ன்னு சொல்கிறோம். டு கெட் டு யுவர் ஓன் யூனிக் ஃபார்ம் ஆஃப் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் greatness, it's important, no, essential to detach from the noise and stay on vision. நீங்கள் உண்மையாலுமே ஒரு யூனிக்கான உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணணும்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட், இல்லை ரொம்ப முக்கியம். எது? டு டிட்டாச் ஃப்ரம் த நாய்ஸ் அண்ட் ஸ்டே ஆன் விஷன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் எதை ஃபோக்கஸ் அடிக்கணுமோ அதை ஃபோக்கஸ் அடிக்கணும், விஷனில் இருக்கணும். A simple daily practice to keep you on course to get to your dreams is spending a period immersed in silence each morning. ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் என்னன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மினிமம் ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க, எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக உட்காருங்க. பிஃபோர் யுவர் டே கெட்ஸ் நாய்ஸி. ஏன்னா இந்த உலகத்துக்குள்ளார என்ட்ரு ஆயிட்டீங்க அப்படின்னா சத்தம்னா என்ன? உங்களுடைய எண்ணங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. க்ளோஸ் யுவர் ஐஸ். அதுக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால் வீட்டில் உட்காருங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் மிஷன். நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை யோசனை பண்ணுங்கள். திங்க் அபவுட் யுவர் கோல்ஸ். நான் என்ன சாதிக்க போகிறேன். ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் ஆர் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு டூஸ் டுடே. திங்க் பண்ணுங்கள், இன்றைக்கி நான் என்ன பண்ணி ஆகணும், என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், அதை திங்க் பண்ணுங்கள். தோஸ் திங்ஸ் தட் வில் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு டூஸ் டுடே. those things that will get you to your dreams. இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை நினைங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அந்த கனவை ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் யோசிங்க. we will face the tyranny of the urgent during our days. வர்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அர்ஜென்ட் அது அர்ஜென்ட் ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை வந்து அப்படியே இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு இழுத்துட்டு போகிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் the best of the best stay true to their vision, values and virtues. ஸோ இதில் பெஸ்ட் பீப்புள்ன்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய விஷன், வேல்யூஸ், வர்ச்சுவஸில் அதில் கவனமாக இருக்காங்க. கவனம் சிதறனுச்சுன்னா மறுபடியும் அந்த வேலையில் இறங்கிடுறாங்க. அண்ட் தே என்ஷூர் தட் த திங்ஸ் தட் ட்ரூலி கவுண்ட் நெவர் கெட் சாக்ரிஃபைஸ் ஃபார் தோஸ் சீமிங்லி ப்ரெஸ்ஸிங் பட் அன்இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். ரொம்ப முக்கியம் அப்படின்னு மனசுக்குள்ளார தோணும், இருந்தாலும் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. எதுக்கு? அவங்க முக்கியம் இதுதான், இது இல்லைன்னா நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு மற்றது அது தவிர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதாவது ஒரு சினிமாவுக்கு போனால் நல்லா இருக்குன்னு தோணும், அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கானே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும். அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. தே சிம்ப்ளி ரெஃப்யூஸ் டு மேஜர் இன் த மைனர். ஸோ மேஜர் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு மைனர்லாம் தூக்கி கெடாசிடுறாங்க. தே அவாய்ட் த நாய்ஸ். அதை தான் அவங்க நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம கண்ணு மட்டும் ஸ்க்ரீனை பார்க்கும், கண்ணு மட்டும் எழுத்தை பார்க்கும், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் எங்கேயோ போயிடும்.
அந்த மாதிரி மட்டும் அலைபாய விடாதீங்க. எண்ணங்கள் மிக 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 பவர்ஃபுல்லான விஷயம். இவன் இப்படி அவன் அப்படி கூட இருக்கிறவனையே மனசுக்குள்ளார திட்டிக்கிட்டு கூட உக்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தயவு செய்து இருக்காதீங்க. அதுதான் நாய்ஸ். அதுலேருந்து லைட்டாக டிட்டாச் ஆகி வெளியே வாங்க. உங்களுக்கு என்ன சாதிக்கணும் அதை யாரும் தடுக்கவே முடியாது. அதுக்குண்டான கோல் என்ன, அதுக்குண்டான இடம் என்ன. ஒருவேளை நீங்கள் பண்ணுற வேலையில் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வருதா, நீங்கள் சாதிக்க நினைக்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த இடம் ஒத்து வராதா, ஷிஃப்ட் பண்ணுங்கள், வேறு இடத்துக்கு போங்க, நீங்கள் நினைச்சதை சாதிச்சு காட்டுங்க. ஸோ டிட்டாச் ஃப்ரம் த நாய்ஸ். தேங்க்யூ.